ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீ இல்லம். இன்றைக்கி நம்ம அனுஸ்ரீ இல்லத்தில் ஆரி ஒர்க் பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூரில் இருக்கோம். இங்கே ஒரு என்ஜிஓ எங்களுக்கு ஃப்ரீயாக ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்களை வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். நான் என்னென்ன பேசிக்காக என்னை வாங்க சொல்லியிருந்தாங்களோ அதோட டீட்டெயில்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் கோர்ஸு. ஃபஸ்ட்டு 15 டேஸ் நாங்கள் எம்ப்ராய்டரி கிளாஸ் கவர் பண்ணியிருந்தோம். அதில் பேசிக்காக எல்லாமே ஓவரால் முடிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஆரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த கிட்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஆவரேஜாக என்ன ப்ரைஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நிறைய பொருள் இப்போ யூடியூப்லலாம் நிறைய பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வாங்குறது எப்படின்னு தெரியல. இப்போ நான் கரண்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், எப்படி லேர்ன் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா மேபி நீங்கள் இப்போ நீங்கள் ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 18 இன்ச் ஆரி ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட சின்ன சைஸ் வாங்கினீங்கன்னா ப்ளவுஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே மெடிக்கல் டேப் வச்சு நான் ஓவர்லாப் பண்ணியிருக்கேன் 2 ஃப்ரேம்லேயும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளாத் அட்டாச் பண்ணும்போது அதோட கார்னர் ஃப்ரிக்ஷன் அந்த கிளாத்தை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் டேப் இதில் சுற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆரி ஜரி த்ரெட். இதோட ப்ரைஸ் 40 ருபீஸ். இப்போது நம்ம ஹோல்சேலில் வாங்குகிறோம், பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 30லேருந்து 35 ருபீஸ் வரையும் வருது. இது உள்ள இந்த ஜரி த்ரெட் உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் இருக்கும். நான் இன்னொரு லோக்கல் ஷாப்பில் இன்னொரு த்ரெட் வாங்கியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு காட்டும் போது அது குவாலிட்டி அந்தளவு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதில் ஆரி ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ரொம்ப கட்டாயிட்டு சரியாகவே வரல. பிகாஸ் அது உள்ளே இருக்கிறது த்ரெட்டு தான். ஆனால் இதுவே நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினோன்னா அந்த த்ரெட்டு நமக்கு போடவும் ஈஸியாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நீங்கள் எப்போ சரி த்ரெட் வாங்கினாலும் உள்ளே ஒயர் இருக்கிற சரி த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அந்த த்ரெட்டு கண்டிப்பாக அந்த த்ரெட் இருக்கிற சரி த்ரெட் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். இதுவுமே நம்ம பல்காக வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் நான் லோக்கலில் எனக்கு தேவையான கலர் மட்டும் இப்போ வாங்கினதுனால ஒன்று பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். இதிலே டபுள் பெல்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் போடும்போது அந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட் அவைலபிள் இல்லை அந்த ஷாப்பில். ஸோ நான் அதனால் இருக்கிற எனக்கு தேவையான 2 கலர் மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மிரர்ஸ் வாங்கியிருக்கேன். 2 ஷேப்ஸ் மிரர் வாங்கியிருக்கேன். ஒன்று பெட்டல் ஷேப்பு, இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பு. ஈச் பேக்கெட் 40 ருபீஸ். இதோட வெயிட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஒரு பேக்கெட் 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. மேபி 30 கிராம்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரிலே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் சுகர் பீட்ஸ். இந்த சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று கிளாஸ் பீட்ஸ் இருக்குது, இன்னொன்று மெட்டல் பீட்ஸ். இது நான் எடுத்திருக்கிறது மெட்டல் பீட்ஸ் தான். அதுலேயே மேட் ஃபினிஷ் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி. ஜர்தோசி எப்போதுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ். 20 கிராம்ஸ் உங்களுக்கு 50 ருபீஸ் கிட்ட வருது. ஜர்தோசிலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேட்ஸு, நிறைய ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங், சில்வர் ஃபினிஷிங், காப்பர் ஃபினிஷிங், அந்த மாதிரிலாம் வருது. நம்ம எதை எடுக்கிறோமோ அதை பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீட் பீட்ஸு. இதில் நான் சைஸ் 3 mm இருக்கிற பீட் வாங்கியிருக்கேன். இது ஒன்று பார்த்திங்கன்னா மெட்டல் பீடு, இன்னொன்று பிளாஸ்டிக் பீடு. அந்த பிளாஸ்டிக் பீட் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒர்க்குக்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு காட்டுறேன். நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் மெட்டல் பீடு வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரி நீடில். இந்த ஆரி நீடில் பார்த்திங்கன்னா உட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அது பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நம்ம ஜரி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். துலிப் பிராண்ட் வாங்கியிருக்கேன். அதிலே 2 சைஸஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று 0.45 mm, இன்னொன்று 0.5 mm இருக்கிற மாதிரி 2 துலிப் பிராண்ட் நீடில் நான் வாங்கியிருக்கேன். துலிப் பிராண்ட் நீடில் பார்த்திங்கன்னா ஒரு நீடில் 30 ருபீஸ் வருது. இந்த பீட் ஒர்க் நீடில் பார்த்திங்கன்னா இது விலை கம்மி தான். இது ஒரு நீடில் 10 ருபீஸ் வருது.
நெக்ஸ்ட் வந்து த்ரெட் கட்டர் ஆர் ட்ரிம்மர் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் ட்ரேசிங் பென்சில், ஒயிட் கலர் ட்ரேசிங் பென்சில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோப் த்ரெட்டு. இது எம்போசிங் ஒர்க்கு ஆர் லோடிங் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். இது ஒரு பேக் பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் வருது. 2 மீட்டர்ஸ் வந்து 20 ருபீஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட் பீட்ஸு. இது ஒரு பேக் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் வருது. இது வந்து மெட்டல் கிடையாது. மெட்டலாக இருந்தது விலை அதிகம். மெட்டல் வந்து இல்லை. ஸோ வந்து ப்ராக்டிஸிங்காக இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். மெட்டலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 50 கிராம்ஸே வந்து 80 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர் வந்து 25 ருபீஸ். நான் 2 மீட்டர் 50 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் அண்ட் குந்தன் வந்து வாங்கியிருக்கேன். இது ஈச் பேக் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ். இதில் நிறைய கலர்ஸ், நிறைய ஷேப்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேக் வந்து 15 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங் ஷீட்ஸு. இது ஒரு ஷீட் வந்து 10 ருபீஸ் வருது. நான் 5 ஷீட் வாங்கியிருக்கேன். ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் வந்து யூஸ் ஆகும். அடுத்ததாக ட்ரேசிங் பேப்பர் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து 10 ருபீஸ் போல் வருது. இதுலேயும் நான் வந்து ஒரு 5 ஷீட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தோன்னா ஆரி ஸ்டாண்டு. இது வந்து அயன் ஸ்டாண்டு, நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவ் ஆகாது. இந்த ஸ்டாண்டு வந்து 18 இன்ச்சஸ் ஸ்டாண்டு. ஆரி ஃப்ரேம் ப்ளஸ் 18 இன்ச்சஸ் ஸ்டாண்ட் வந்து நான் இப்போ வாங்கலை, முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ். ஓகே, இதுதான் நமக்கு ஆரிக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ். ஸ்டார்டிங் நம்ம ஒரு பிகைனர்ஸாக இருக்கும்போது இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆரி கற்றுக்கலாம். மேக்ஸிமம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிட்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதோட டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தோன்னா இதுவரையும் நாங்கள் பண்ண ஆரி ஒர்க் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஸ்டாண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஆரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுவரையும் ஆரி வந்து பேசிக்கான சில ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் ஃப்ரேமில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் செயின் ஸ்டிச்சு, ஆரி செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க்கு, சுகர் பீட் ஒர்க்கு, அப்புறம் ஜம்கியில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க்லாம் இதுவரையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆரி ஸ்டாண்டில் போடல, நார்மலான ஃப்ரேமில் ஆரியோட நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுவரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த எம்ப்ராய்டரி கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 டேஸ் எம்ப்ராய்டரி கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸ்டெம்பு, செயினு, ரன்னிங் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இது பட்டன் ஹோல், இந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணது. இது பாருங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணுன்ற ஆசை இருந்திருக்கும். பட் ஆனால் டைம் இருந்திருக்காது. உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். எனக்கு இந்த டைம் வந்து எல்லாமே அமைஞ்சது ஒன்றா. ஸோ இதை கற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், பக்கத்தில் இருந்தது. அதே நேரம் இதை வந்து ஃப்ரீயாக ஒரு NGO சொல்லிக் கொடுக்குறாங்கங்கும் போது ரொம்ப இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ரெகுலராக இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆரிக்காக ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் எனக்கு சொல்லித்தராங்களோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆரி ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.